ஆனால் இந்த நாளில் முதல் முறையாக உங்களுடைய ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை நான் கண்ட விசேஷம் என்னவென்றால், அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி வந்த பொழுது குழந்தைகள் தங்களுடைய வாயினாலே ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தில் ஓசன்னா என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தின பொழுது அங்கிருந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் அதை பொறுக்க முடியவில்லை. அவரை குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணி இருப்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆண்டவர் பேசினதை நாம் வேதத்தின் மூலமாய் நாம் அறிகிறோம். இன்று நான் கண்ட ஒரு காட்சி இதுதான். மிக அருமையாய் அந்த குருத்தோர்களை பிடித்துக் கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகள், இந்த சிறுவர்கள் நான் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உள்ளே வந்த காட்சி, இந்த குருத்தோர்களை பிடித்துள்ள அவர்கள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த எருசலேம் பவனியிலே இயேசு கிறிஸ்துவை எப்படி ரசித்திருப்பார் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். நம்மை ரசிக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஆரவார துவனிகள், உங்களுடைய பவனியின் இந்த அருமையான நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான உங்களுடைய போதகர், திருச்சபை பொறுப்பாளர்கள், திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு துதி ஆராதனை நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு கிருபையால் இந்த நாளை கொடுத்து